ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்த் இந்தியாவில் ஒரு ஃபேமஸான ஒரு சாட்டு ரகடா பேட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மள்ட்ட தமிழில் சொல்லணுன்னா இந்த சுண்டலும் ஒரு நம்ம கட்லெட் மாதிரி ஒரு ஐட்டமும் செஞ்சு ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. நார்த் இந்தியா எங்கே வேணால் அது கிடைக்கும் ஓப்பனாக. இப்போது சென்னையில் கூட நிறைய இடத்துல அவைலபிள். இந்த ரகடா பேட்டி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த பச்சை பட்டாணி ட்ரை பச்சை பட்டாணி கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸாக சோக் பண்ணியிருக்கேன் தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டேன். தண்ணி எடுத்துட்டு இதுக்கு வேணுங்கிற தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை பட்டாணி நான் கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம்ஸ் வச்சுருக்கேன். இந்த பச்சை பட்டாணி லெவல்லேருந்து ஒரு 1 இன்ச்சு தண்ணி, அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. அது கூடவே நான் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். பெரிய டீஸ்பூன் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தேன். இப்போது நான் இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் விட்டுறேன். 5-6 விசில் விட்டதுக்கப்புறம் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்ப்போம். அந்த சுண்டலை நம்ம குக்கரில் வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4 உருளைக்கிழங்கு, நல்லா இந்த மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பெல்லாம் போடலை, வேக வச்சு தோலை உரித்த உருளைக்கிழங்கு எங்கிட்ட ரெடியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பிடிச்சபடி அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை நல்லா 2-3 வாட்டி நான் வாஷ் பண்ணிடுறேன். நான் இந்த அவலை 4-5 வாட்டி வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அடுத்து என்னென்னு பார்ப்போம். நம்மளோட குக்கரை ஒரு சவுண்டு வந்திருக்கு, 5 சவுண்டு வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட குக்கர் 5 சவுண்டு வந்துடுத்து. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். 10 நிமிஷமாக ஊற வச்ச அவல் நல்லா ஊறி இருக்குது. நம்மளோட உருளைக்கிழங்கு தயாராக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கை கையில் நல்லா மசிச்சு விட்ருங்க. நம்மளோட உருளைக்கிழங்கை நல்லா நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அவல் இருக்குல்ல, இந்த அவல் தண்ணிலாம் எடுத்துட்டேன். இந்த அவல் இதில் சேர்த்துறேங்க. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் எல்லாமே ஜீரகத்தூள். இது இந்த காளா நமக்குன்னு சொல்லுவோம், பிளாக் சால்ட், அது ஒரு 1/2 டீஸ்பூன். அது கூடவே தனியாத்தூள் இந்த சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன். காரப்பொடி 1, 2. நம்மளோட நார்மல் சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க எல்லாத்தையும். இப்போது நம்ம இந்த நல்லா பிசைஞ்சிட்டேன். நான் கையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கையை க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை எடுத்துகிட்டு நல்லா கையில் ரவுண்டு ஷேப்பு கொண்டுட்டு இந்த மாதிரி பேட்டி மாதிரி பண்ணி வச்சுருங்க. இது உங்களுக்கு என்ன சைஸ் விருப்பப்படுறீங்களோ அந்த சைஸில் நீங்கள் செய்யலாம். எட்ஜஸ்லாம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இதை பேட்டியாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் பாருங்க, இந்த மாதிரி எடுங்க. நல்ல ஒரு ரவுண்டு கோல் பண்ணிவிட்டு இந்த பேட்டியை இப்படி தட்டிட்டு எட்ஜஸை ரவுண்டாக எங்கேயும் கிராக் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாதிரி நான் பேட்டி மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். இதை வாங்க இப்போது கிச்சனுக்கு போய் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுப்போம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சுடட்டும். பேன் சுட்டு எடுத்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக எண்ணெய் சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து இந்த மாதிரி இந்த பேட்டி ஒன்று வைங்க. ஃப்ளேம்
லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி குக் பண்ணது தான், கருத்துறக்கூடாது, கோல்டன் கலர் வரணும். அதனால் பொறுமையாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுட்டு இது 2 பக்கமும் நல்லா முருகலாக ஆக்கிடுங்க, கோல்டன் ப்ரௌன் ஆக்கிடுங்க. ஒரு பக்கம் நின்றுருக்கு, இன்னொரு பக்கம் லைட்டாக இப்படி போட்டு நல்லா கோல்டன் கலர் ஆக்கி எடுங்க. மாதிரி பொறுமையாக ஒன்று ஒன்றா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பொறுமையாக திருப்பி வச்சுருக்கேன். திருப்பி வச்சுட்டு அதே மாதிரி அந்த பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் குக் பண்ணு. இப்போ நம்மளோட பேட்டி நல்லா கோல்டன் கலரில் தயார். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது அப்படியே இந்த கடையிலே இருக்கட்டும், ஸ்லைட்டாக கிறிஸ்ப் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போது நம்மளோட சுண்டல் 5 விசிலுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா குழசலாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேகணும். இந்த மாதிரி குழசலாக வேக வச்ச சுண்டல் நம்மகிட்ட தயாராக இருக்குது. வாங்க ஒரு மசாலா செஞ்சு இந்த சுண்டல் அதை சேர்த்துருவோம். இந்த சுண்டல் கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாட் வைக்கிறேன். பாட் நல்லா சுடட்டும். இப்போது நம்ம வச்ச பேன் சுட்டுடுத்து நான் நார்மல் நம்மளோட கடலெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டுடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். ஃபைனாக சாப் பண்ண 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், சேர்த்து. ஃபைனாக சாப் பண்ண ஒரு துண்டு இஞ்சி. நான் 2 தக்காளியை நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன், அரை இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேன். தக்காளி இருந்த பாத்திரத்தை அலம்பி கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தனியாத்தூள் 1, 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இங்கிட்ட ஆம்ச்சூர் பொடி வச்சுருக்கேன், மாங்காத்தூள் 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் காலா நமக் பிளாக் சால்ட், நம்மளோட உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லாம் கலந்து விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு பிஞ்சு போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். நம்ம விட்ட எண்ணெய் பிறண்டு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணுங்கள். நம்ம விட்ட தண்ணிலாம் இழுத்துண்டு பச்சை வாசனை போய் நம்ம விட்ட எண்ணெய் சைடில் பிறண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வேக வச்ச பட்டாணி சேர்த்துருங்க. ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்ல ஒரு கலர் விட்டுருங்க. அந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 டம்ளர் வெந்நீர் சேர்த்துக்கிறேன். நான் கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த இந்த ஸ்டேஜில் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து உப்பு தேவைப்படுது. இந்த ஸ்பூனில் 2 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். இப்போ நல்ல ஒரு கொதி வரும். சுண்டல் தளன்னு கொதிக்குது. நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட சுண்டல் தயார். ஃபினிஷ் பண்ணும்போது ஸ்லைட்டாக மேலே கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம பேட்டி தனியாக பண்ணியிருக்கோம், சுண்டல் பண்ணியிருக்கோம். 2 சேர்த்து எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்மளோட பேட்டி தயாராக இருக்குது. பேட்டி இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு சுண்டலை வந்து இதுக்கு மேலே, அதுக்கு மேலே வெங்காயம், ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கு மேலே சேவ், நம்மளோட ஒரு ரகடா சாட், ஒரு அட்டகாசமான ரகடா சாட்
தயார். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshmojana.